புதுச்சேரியில் காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த 9 வயது சிறுமி அப்பகுதியில் உள்ள வாய்க்காலில் துணியால் சுற்றப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய கோரி அப்பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் சண்முகம் வழங்க கேட்கலாம். சண்முகம், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகர் பகுதியில் மாயமான பெண் குழந்தை வாய்க்காலில் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி கடந்த 2 மணி நேரமாக புதுச்சேரி மணிக்கூண்டு அருகே சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி சோலை நகரை சேர்ந்தவர் நாராயணன், மைதிலி தம்பதியினர். இவர்களது 2வது மகள் ஆர்த்தி அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவர் சனிக்கிழமை மதியம் காணவில்லை என பெற்றோர்கள் புகார் அளித்த நிலையில் கடந்த சில நாட்களாக அவரை தேடி வந்த நிலையில் இன்று மதியம் அவர் துணியால் சுற்றப்பட்ட நிலையில் அருகில் உள்ள அந்த சோலை நகருக்கு அருகே உள்ள வாய்க்காலில் சடலமாக மீட்கப்பட்டார். உடனே மீட்கப்பட்டு அவர் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அவரது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையான முத்தியால்பேட்டை அருகே உள்ள மணிக்கூண்டு அருகே சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனடியாக குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போலீசார் அவர்களை சமாதானப்படுத்த முயன்றும் குற்றவாளியை கைது செய்யும் வரை இந்த போராட்டம் தொடரும் என தற்போது வரை சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். குழந்தை இறந்த சூழ்நிலையில் கடந்த 4 நாளுக்கு பிறகு சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் தற்போது அந்த குழந்தைக்கு கொன்ற குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 5 தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகள் தேடிப்பட்டு வந்த நிலையில் மேலும் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தற்போது குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இந்த சாலை மறியலால் அந்த கிழக்கு கடற்கரை சாலையில் தற்போது போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. காவல் கண்காணிப்பாளர் அதிகாரிகள் உட்பட பல போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் இங்கு சமாதான பேச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதும் இந்த சாலை மறியல் போராட்டமானது தொடர்ந்து வருகிறது.